இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னையா சொல்ற? ஆமாங்க, நான் மாட்டிக்கலீங்க. அந்த தடி மாட்டு பசங்க இவங்க பேரை போட்டு கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த மாயா என் மேல உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாள்ல? அதுதாங்க இல்ல, இது எங்க குடும்ப விஷயம், நாங்க வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டா. தேவைப்பட்டா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்போ அது நமக்கு சேஃப் இல்லம்மா. அந்த மாயா எப்ப வேணாலும் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பா. அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்னு அவளை இந்த நாட்டை விட்டு விரட்டணும். நான் சொன்ன மாதிரியே அவ மேல கலெக்டர் ஆபீஸ்ல போய் அவ வீசா முடிச்சு இங்க இருக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கரெக்டுங்க, இதுதாங்க சரியான நேரம். எதையாவது பண்ணி அவளை இங்கிருந்து விரட்டி விட்டுருங்க. அப்பதாங்க என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிம்மா, நான் கலெக்டர் ஆபீஸ் போய் அவ மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வர்றேன். அவ இந்த நாட்டை விட்டு போனாதான் நாம செய்யணும்னு நினைக்கிற எல்லாத்தையுமே செய்ய முடியும். சரி, நான் பாத்துக்கிறேம்மா. லிங்கம் வாங்க. யார் மாமா இவங்க? இவங்களும் மருதமலைக்கு வேண்டிக்கிட்டு பாத யாத்திரை போக போறாங்களாமா. நாங்க சொன்னோம்ல, எங்க வீட்ல 2 பேரும் மாலை போட்டிருக்காங்கன்னு. அது இவங்க தான். இவங்க 2 பேரும் தான். அவங்க என் அக்கா, பக்கத்துல நிக்கிறது என் பொண்டாட்டி. வணக்கம்மா. வணக்கம். ஏங்க, இவங்களும் மருதமலைக்கு தான் போறாங்களா? போறாங்களா? இல்ல, போக போறீங்க. இவங்களோட தான் நீங்களும் போக போறீங்க. இவங்க கூடவா? பக்தர்கள்லாம் சேர்ந்து தானே பாத யாத்திரை போவாங்க. ஐயோ மாமா, அழகு குத்தி காவடி எடுக்க போறாங்களா? ஆமாடா சீனு, இவங்க எல்லாரும் பல வருஷமா போறவங்க. ஓ, ஆனா இவங்கள இன்னும் அழகு குத்தாம இருக்காங்க. அது இனிமே தான் குத்தணும். என்ன, ஆரம்பிக்கலாமா? என்ன எதுக்கு கேக்குறீங்க? ஆமா பத்மா, முருகனுக்கு வேண்டி மாலை போட்டுக்கிட்டு வெறுமனேவா போவாங்க? மருதமலைக்கு அழகு குத்தி காவடி எடுத்துட்டு தானே போகணும். அப்பதான் முருகனோட அருள் முழுசா கிடைக்கும். ஆமா மாமா, நான் கூட மாலை போட்டு கோயிலுக்கு வருவங்கள பாத்திருக்கேன். அந்த மாதிரி தான் அழகு குத்தி காவடி எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. என்ன, அழகு குத்திக்கணுமா? பார்வதி, நீ காவடி தூக்கிட்டு கோவில் வரைக்கும் நடந்தே போகணும். என்ன, காவடி எடுத்துட்டு போணுமா? ஏங்க, அவ்வளவு தூரம் எப்படிங்க? இல்ல, நான்லாம் ஒன்னும் அழகு குத்திக்க மாட்டேன். வாயிலே அடிச்சுக்கோமா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் சாமி குத்தமாயிடும். பத்மா, முருகன் தானே உனக்குள்ள வந்து சொன்னாரு நீ சிறந்த பக்தன்னு. அப்ப முருகனுக்காக இதெல்லாம் பண்ணித்தாம ஆகணும். ஐயா வாங்க, வந்து நான் குத்திக்க மாட்டேன். பத்மா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அழகு குத்திக்கமா. வந்து உங்க அம்மா கூப்பிடுறா, வாடா. அவங்கதான் வேண்டான்னு சொல்றாங்களப்பா. டேய், அப்படித்தானே சொல்லுவா. முருகன் நம்ம கிட்ட தானே இந்த விரதத்தை நல்லபடியா முடிக்கணும்னு சொன்னாரு. வந்து புடுறா, வாடா. சீனு, போ போ. உடனே முடிஞ்சிரும். என்ன பண்றீங்க? தைரியமா இருங்க. என்னப்பா விஷயம்? அது ஒண்ணு இல்லடா, நாங்க காஞ்சிபுரம் வரைக்கும் போலான் இருக்கோம். அப்படியே திருத்தணி, மதுரை எல்லாம் போயிட்டு வந்துடுறோம். ஒரு 4 நாள் ஆகும். 4 நாளா? ஆமாடா, 4 நாள் தாண்டா. என்ன மருமகளே, புரியுது இல்ல? 4 நாள் நாங்க இருக்க மாட்டோம். புரியுது மாமா. என்ன விளையாடுறீங்களா? திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்க? நீங்க இப்பதானே மருதமலைக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். ஏய், மருதமலைக்கு போயிட்டு வந்தது உங்களோட வேண்டுதல். இப்ப நாங்க இந்த கோவிலுக்கெல்லாம் போறது எங்களோட வேண்டுதல் இல்ல மாமா? ஆமா மாமா. வேண்டுதலா? நானும் மாமாவும் உங்களை கூட்டிக்கிட்டு கோவிலா வரணும்னு வேண்டியிருக்கோம். சொல்லுங்க. ஆமா, நமக்கு இன்னும் 60 வயசு ஆகுது. இப்ப போய் கோயிலுக்கு சுத்துறதுக்கு 60 வயசுல போறதுதான் கஷ்டம். நடக்க முடியாது, மூச்சு வாங்கும். இப்ப நல்லா இருக்கும் போதே எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துடணும் இல்ல மச்சான்? ஆமா மாமா. இங்க பாருங்க, என்னால எல்லாம் எங்கேயும் வர முடியாது. ஏன் வர முடியாது? ஏங்க, புள்ளைய தனியா விட்டுட்டு என்னால வர முடியாது. ஏய், அவன் எங்கடி தனியா இருக்கான்? அவனுக்கு அவன் பொண்டாட்டி இருக்கா, அவ பாத்துக்குவாடி. நீ முதல்ல போய் துணியெல்லாம் எடுத்து வை போ.
ஐயோ ஐயோ மாயா, ஐயோ மாயா, என்ன மாயா இது? ஐயோ, ரகுவும் ஜானகி விசேஷத்துக்கு வேற போயிருக்காங்க. இப்ப இப்படி ஆயிடுச்சே. ஐயோ, ஜானகி வந்து கேட்டா நான் என்னம்மா பதில் சொல்றது? நீங்க பயப்படாதீங்க பாட்டி, எல்லாம் சரியாயிடும். அம்மாடி தைரியமா இருமா, நாங்க உன்னை விட்டுற மாட்டோம். மாயா, நீ எதுக்குமே பயப்படாத. நான் நம்ம வக்கீல்கிட்ட பேசுறேன். வாங்க மேடம், வாங்க. வாங்கம்மா. ஹலோ, எங்க போற? நான் என் வைஃபை பார்க்கணும் மேடம். அதெல்லாம் பார்க்க முடியாது. மேடம், நான் உங்களோட ஹஸ்பண்ட் தான். அவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. பர்மிஷன் இல்லாம பார்க்க முடியாது சார். வாங்க சார். சின்னு, என்னாச்சு சார்? சார், உள்ள மாயாவை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க சார். மேடம், கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம். கோர்ட் ஆர்டர் இருக்கு, பார்க்க விடுங்க. சரி சார், சீக்கிரமா பார்த்துட்டு போங்க. ஓகே மேடம். வாங்க சார். மாயா, மாயா, உனக்கு எதுவும் ஆகல இல்ல? நான் நல்லதா இருக்கேன். நமக்கு மட்டும் ஏன் மாயா வரிசையா ப்ராப்ளமா வந்துட்டு இருக்கு? ஃபீல் பண்ணாத சீனு. நாளைக்கே நீ ஃபாரின் வேற போகணும்னு சொல்றாங்க. நம்ம சேர்ந்து இருக்கிறது அந்த கடவுளுக்கே பிடிக்கல போல மாயா. அப்படிலாம் யோசிக்காதடா. அவ்வளவு சீக்கிரம் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. மாயா, வீசா முடிஞ்சது உனக்கு முன்னாடியே தெரியலையா? எப்படியும் எம்பசில இருந்து உனக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிருப்பாங்கல்ல? இல்ல, எனக்கு எந்த காலும் வரல. வீசா முடியுதுங்கறத கூட நான் மறந்துட்டேன். என் அப்பா கிட்ட சொல்லி அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டு இந்த சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. எந்த வார்னிங்குமே கொடுக்காம திடீர்னு எப்படி உன்னை கூட்டிட்டு வருவாங்க? ஏதோ கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு சொன்னாங்க. கண்டிப்பா வேணும்னே இதை யாரோ பண்ணிருக்காங்க. நீ இந்த ஊரை விட்டு போகணும் தான் யாரோ நினைக்கிறாங்க மாயா. சார், மாயா அமெரிக்கா போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்ல சீனு, ரகுராம் சார் மாயாவை அடாப்ட் பண்ணதை கேன்சல் பண்ண கேஸ் கொடுத்திருக்காரு. அதனால மாயாவோட விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. சார், எங்களுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சே சார், அதை வச்சு எதுவும் பண்ண முடியாதா? இல்ல சீனு, மேரேஜ் ஆனது அமெரிக்கால இருக்கிற எம்பசிலையும் இன்ஃபார்ம் பண்ணி அங்க இருக்கிற சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணணும். அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அப்ப வேற வழியே இல்லையா சார்? மாயா திரும்ப யூஎஸ்க்கு போய் தான் ஆகணுமா? ஆமா சீனு, அங்க போயிட்டு புதுசா விசா அப்ளை பண்ணாதான் திரும்ப வர முடியும். அதுவும் அவங்க மேரேஜ் சர்டிபிகேட்லாம் காட்டி ரிவ்யூ பண்ணிட்டு தான் வர முடியும். வேற வழி இல்லை, அவங்க போய் தான் ஆகணும்.